வெல்கம் டு கிச்சன் ராணி. நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா டேஸ்டியான ஜிஞ்சர் சிக்கன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஜிஞ்சர் சிக்கன் செய்யறதுக்கு முதல்ல நம்ம ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கலாம். கடாய் ஹீட் பண்ணிட்டு இது வந்து நல்லெண்ணெய்ங்க. ஒரு 50 கிராமுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கு, 100 கிராம் கம்மியாக இருக்குது. இந்த எண்ணெயில் ஒரு 50 கிராம் அளவுக்கு இஞ்சி நல்லா நீட்டு ஷேப்பில் குச்சி குச்சியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இஞ்சி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அது ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, நல்லா கோல்டு கலரில் ஆயிடுச்சு. நம்ம இது ஒரு கிண்ணத்தில் எடுத்துடலாம். எடுத்துட்டு அதே எண்ணெயிலே நம்ம வந்து சிக்கனை கிரேவியை செஞ்சிடலாம். பாருங்கள், நல்லா இஞ்சி பொரிஞ்சிடுச்சு. நான் எடுத்துடுறேன். எடுத்துட்டு இப்போ இந்த கடாயில் மிச்சமாக இருக்கிற எண்ணெயிலே நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேங்க. அந்த வெங்காயத்தை இதிலே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இதுக்கு வந்து பட்டை லவங்கம் ஏலக்காய் நான் எதுவுமே போடல, எல்லாமே கரம் மசாலாவில் போட்டு அரைச்சிருக்கேன். அதையே போட்டுக்கிறேன், கரம் மசாலாவே போட்டுக்கிறேன் நான். பாருங்கள், வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கினா தான் நம்ம சிக்கன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த ஜிஞ்சர் சிக்கன் வந்து நல்லெண்ணெயில் தாங்க செய்யணும், அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட தேவையில்லை. பாருங்கள், நான் ஒரு பெரிய தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளி இதை போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிடலாங்க. நான் வதக்கும் போதே கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கணும். இதுலேயே கல் உப்பு போட்டோன்னா இது வந்து டக்குன்னு வதங்கிடும் தக்காளி. அதனால தான் நான் கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கிறேன். பாருங்கள், கல் உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். நல்லா மூடி வச்சு வதக்கினா இது நல்லா குழ குழன்னு ஆகிடும். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நீங்கள் இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. ஜிஞ்சரை வதக்கி எடுத்தீங்க பார்த்தீங்களா, அந்த ஜிஞ்சர் மட்டுமே போட்டால் போதும். அதே எண்ணெயில் தான் நீங்கள் வந்து சிக்கன் கிரேவி செஞ்சுக்கணும். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த சிக்கனு. பாருங்கள், நான் ஒரு தட்டு போட்டு மூடிடுறேன். இது நல்லா வதங்கட்டும். வதங்கிடுச்சு ஓரளவுக்கு. பாருங்கள் எந்த அளவுக்கு வதங்கியிருக்குன்னு சொல்லிட்டு இது இன்னும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கி எடுத்துட்டு நம்ம ஒரு 1/2 கிலோ சிக்கனுங்க நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சிக்கனை இதிலே போட்டுக்கலாம். போட்டு இதையும் நல்லா வதக்கிடலாங்க. சிக்கன் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த சிக்கன் கிரேவி வந்து உங்களுக்கு ஒயிட் ரைஸு, சப்பாத்தி, இட்லி, தோசை எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் ரைஸ் கூட தான் வச்சு சாப்பிட போகிறோம். பாருங்கள், இது வந்து குழம்பு மிளகாத்தூளுங்க. வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் 2 ஸ்பூனு. இது வந்து கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இந்த கரம் மசாலா வந்து கடையில் வாங்கினது கிடையாது, வீட்லேயே அரைச்சது தான். இதுலேயே வந்து பட்டை லவங்கம் ஏலக்காய், பிரிஞ்சி இலை, மிளகு, சீரகம், சோம்பு, கொஞ்சோண்டு மிளகா தனியாகவும் நான் காரத்துக்கு போட்டு அரைச்சிருக்கேன். இதே போட்டுக்கலாம். பாருங்கள், நான் இஞ்சி ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் பார்த்திங்களா, அந்த இஞ்சி இதிலே போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. நான் இது நல்லா வதக்கிட்டு வந்து பச்சை தண்ணி ஊற்றலைங்க. ஒரு 1/2 டம்ளர் வந்து சுடுதண்ணி தான் காய வச்சு ஊற்றுறேன். அது ஊற்றுனது வந்து டெலிட் ஆகிடுச்சு. நீங்கள் என்ன பண்ணீங்க, நல்லா கறியை வதக்கி எடுத்துட்டு ஒரு 1/2 டம்ளர் சுடுதண்ணி ஊற்றிக்கோங்க. பச்சை தண்ணி ஊற்றுனீங்கன்னா கறி வேகாது. பாருங்கள், நான் எண்ணெய் கொஞ்சமாக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துங்க இந்த கிரேவி. நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிரேவி பண்ணிவிட்டு நீங்கள் ரசம் சாதம், சாம்பார் சாதம், இல்லை நீங்கள் டைரெக்டாக ஒயிட் ரைஸில் கூட போட்டு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது. நான் கொஞ்சமாக கொத்தமல்லி இப்பயே சேர்த்துக்கிறேன். அந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கிடும் இந்த கிரேவியில். பாருங்கள், மறுபடியும் நான் ஒரு தட்டு போட்டு நல்லா மூடி வச்சிட்டேன். ஏன்னா கறி பீஸ் கொஞ்சம் பெரிய சைஸாக வாங்கிட்டு வந்திருக்கேன், அதனால தான் வேகட்டுன்னு சொல்லிட்டு மூடி வச்சுட்டேன். பாருங்கள், எண்ணெய் எந்த அளவுக்கு பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் வந்து இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே தேவையில்லைங்க. இது ரொம்ப சிம்பிளாக செய்ய வேண்டிய ரெசிபி தான்.
ஆனால் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.